ஹலோ விவாஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 12. ஆல்ரெடி நம்ம 11 அத்தியாயம் முடிச்சிட்டோம். இப்போ 12வது அத்தியாயம், குறுக்கிடும் உயிர்களும் கொக்கிகளுக்கு முன் சுழிகளும். அது என்ன குறுக்கிடும் உயிர்களும் கொக்கிகளுக்கு முன் சுழிகளும் சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம எள்ளு கொக்கி பார்த்தோம். அந்த எள்ளு கொக்கியில் இடையில இன்கேஸ் வவல் அதாவது வந்துருச்சுன்னா அதை நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு இடையில சிம்பிள் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான் சொல்லியிருக்காங்க. குறுக்கிடும் உயிர்களும் கொக்கிகளுக்கு முன் சுழிகளும்ன்றது சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்போ நம்ம அதில் இப்போ இரு கொக்கியில் நம்ம எப்படி இன்கேஸ் வவல் இடையில வருது அப்படின்னா அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது அந்த சாப்டர் எப்படின்ட்டு பார்ப்போம். நம்ம குறுக்கிடும் உயிர்கள் வாகாக எழுதுவதற்கு இல் கொக்கி சேர்ந்த தொடருக்கு இடையே குறில் வந்தாலும் கொக்கிகள் உபயோகிக்கப்படும். நெடில் வந்தால் கொக்கியை உபயோகப்படுத்தாமல் முழுவதுமே எழுதப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம எழுதுறதுக்கு வாகா இருக்கிறது காரணத்தால் நம்ம உயிர் வந்துச்சு. இன்கேஸ் நம்ம எழுதும்போது இப்போ இது பலமாகன்றது கொடுத்துருக்காங்க. இது உயிர் குறில். சரிங்களா, அப்போ குறில் வந்திருக்கு. அப்போ குறில் வரதால் இந்த இடத்துல நம்ம கொக்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதே நெடில் வந்தால் கொக்கியை யூஸ் பண்ணாமல் நம்ம ஃபுல் ஸ்டோக் போடுறோம். இங்கே பலம்ன்றது இங்கே பாலம்னு இருக்குது. அப்போ பலம்ன்றதுக்கு பல் ஸ்டோக் போட்டிருக்கிறோம். ஆனால் இங்கே பல் ஸ்டோக் போடல. சரிங்களா, அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா குறில் வந்தால் மட்டும் கொக்கி யூஸ் பண்ணணும், நெடில் வந்தால் கொக்கி யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருக்காங்க. பிறகு பீரியடு. அப்போ அதில் பிறகுன்றதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பர்ரை யூஸ் பண்ணியிருக்காங்க கூ. சரிங்களா, அப்போ பிறகு இது குறில். அதே இங்கே நெடில் பீரியடுன்றப்போ நெடில் வருது. சரிங்களா, அப்போ நெடில்ன்றப்போ இந்த பர்ரை போடாமல் ஃபுல் ஸ்டோக் தான் போட்டிருக்காங்க. பீரியடு. சரிங்களா, அப்போ பீரியடுன்றப்போ ஃபுல் ஸ்டோக் போட்டிருக்காங்க. இருந்தாலும் வாகாக நீளமாக போகும் குறித்தொடரை சுருக்கி எழுதுவதற்காக இல் சேர்ந்த தொடருக்கு இடையே எந்த இடத்து நெடில் வந்தாலும் அதை காட்ட கொக்கியிடப்பட்ட மெய்க்குறிக்கு நடுவே ஒரு குறுங்கோட்டு உயிர்குறி போடப்படும். குறித்தொடர் முதல் நிலையில் எழுதப்பட்டிருந்தால் முதல் இடத்து உயர்நெடிலையும், இரண்டாம் நிலையில் எழுதப்பட்டிருந்தால் இரண்டாம் இடத்து உயர்நெடிலையும், மூன்றாம் நிலையில் எழுதப்பட்டிருந்தால் மூன்றாம் இடத்து உயர்நெடிலையும் குறிக்கும் சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது குறில் வந்தால் குறிலுக்கு நம்ம அந்த பர்ரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது. அதாவது இப்போ இது கொக்கி போட்டு எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே நெடில் வந்தால் கொக்கி படம் ஃபுல் ஸ்டோக் தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பலம்ன்றப்ப அது அந்த ஸ்டோக் பல் ஸ்டோக் யூஸ் பண்ணுறோம். பலமாகன்றப்ப அப்படி சேர்த்து எழுதிக்கிறோம். அதே இங்கே பாலம்னு இருக்குது. அப்போ பாலம்ன்றப்ப அதுக்கு நம்ம ஃபுல் ஸ்டோக் என்னவோ அதான் போட்டணும். நம்ம இந்த மாதிரி எழுத மாட்டோம் பாலத்துக்கு. சரிங்களா, அப்போ பாலம்ன்றப்ப இப்படி எழுதக்கூடாது. சரிங்களா, அதுதான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ நெடில் வருது இல்லைங்களா, இப்போ இங்கே நெடில் வரதால் இந்த மாதிரி எழுதாமல் நம்ம ஃபுல் ஸ்டோக் தான் எழுதணும். சரிங்களா, அப்போ பாலம்ன்றப்ப நம்ம இதுதான் எழுதணும். சரிங்களா, அதே பலம்ன்றப்ப எப்படி நம்ம எழுதிக்கலாம். இது குறில். சரிங்களா, இது குறில். அப்போ குறில்ன்றப்ப பலம்ன்றது இப்படி எழுதிக்கலாம். சரிங்களா, அப்போ பலம்ன்றது இப்படி. அதே பலமாகன்ற வரப்போ இங்கே நம்ம கா. சரிங்க, அப்போ பலமாகன்றப்ப சேர்த்து எழுதுறோம். இப்போ பார்த்துருக்கோம் இல்லைங்களா, இப்போ குறிலுக்கு நம்ம பல் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பர்ரை யூஸ் பண்ணிக்கலாம். பிறகுன்னு வரப்போ பிறகு இது யூஸ் பண்ணிக்கலாம். அதே பீரியடுன்றப்ப இங்கே நெடில் இல்லைங்களா, அதனால் பீரியடு. சரிங்களா, அப்போ சரிங்களா, அப்போ பீரியடுன்றப்ப இப்படி எழுதணுன்றது சொல்லியிருந்தாங்க. இதுவே நெடில் வரும்போதும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு உயிர்கோடு இடையில உயிர்கோடு யூஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட் பிளேஸில் போட்டால் அது ஃபஸ்ட் பிளேஸ் நெடில், அது செகண்ட் பிளேஸில் போட்டோம்னா செகண்ட் பிளேஸ் நெடில், தேர்ட் பிளேஸில் போட்டோம்னா அது தேர்ட் பிளேஸ் நெடில். அதை சொல்லியிருந்தாங்க. முதலாம் நிலையில் போட்டிருந்தால் முதலிடத்து உயர் நெடிலையும், இரண்டாம் நிலையில் எழுதப்பட்டிருந்தால் இரண்டாம் இடத்து உயர் நெடிலையும், மூன்றாம் நிலையில் எழுதப்பட்டிருந்தால் மூன்றாம் இடத்து உயர் நெடிலையும் குறிக்கும் சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட் பிளேஸ் இது ஃபஸ்ட் பிளேஸ் எக்ஸாம்பிள் கார் காலம்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இங்கே கர்ன்றது குறில், காருன்னு வரப்போ நெடில். அப்போ காருன்றப்போ ஃபஸ்ட் பிளேஸ் இல்லைங்களா, அப்போ காலம். ஆனால் இங்கே நெடில் வந்திருக்கு. நெடில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபுல் ஸ்டோக் போகணுன்னு அப்போ பார்த்தோம் லாஸ்ட் ரூல்ஸில். இந்த ரூல்ஸில் நம்ம இந்த ஸ்டோக் அதாவது கர்ரை யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த கர்ரை இடையில ஒரு கோடு உயிர்கோடு. சரிங்களா, அப்போ அந்த உயிர்கோடு நம்ம ஒரு கோட்டை போட்டு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இப்போ இங்கே ரெப்ரசென்ட் பண்ணும்போது இது ஃபஸ்ட் பிளேஸ். சரிங்களா, அப்போ ஃபஸ்ட் பிளேஸில் போடுறப்போ ஃபஸ்ட் பிளேஸில் நெடில். சரிங்களா, அப்போ இதே ரெண்டாவதுக்கு கோரிக்கைன்னு இருக்குது. கோரிக்கை இது நெடில் தான். கோன்றப்போ இது நெடில் தான். ஆனால் என்ன பண்ணுறோம், இதுக்கு நம்ம இப்படி யூஸ் பண்ணல. இது ஃபுல் ஸ்டாப் யூஸ் பண்ணாமல் கர்ரை யூஸ் பண்ணுறோம். கை. சரிங்களா, அப்போ இடையில ஒரு கோடு யூஸ் பண்ணுறோம். அதுதான் கோரிக்கைன்றப்ப. இப்போ நெடில் யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு உயிர் கோடு இடையில ஒரு கோடு ஒரு குறுங்கோடு நம்ம போட்டு அந்த உயிர்கொடியை ரெப்ரசென்ட் பண்ணுறோம். நெடில். சரியான நெடில். அப்போ தேர்ட் பிளேஸில் பூர்த்தி. சரிங்களா, அப்போ பூர்த்தின்றப்ப பூர்த்தி இப்படி எழுதலை. இப்படி எழுத தேவையில்ல. நம்ம பர்ரை யூஸ் பண்ணி எழுதிட்டு இங்கே இடையில ஒரு கோடை கட் பண்ணி விட்டோம்னா அது நெடில் ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்து என்னென்னு பார்ப்போம். மேற்சொல்லிய விதிகளின்படி கொக்கி போட்டு எழுதக்கூடிய குறித்தொடர்களை கூட வார்த்தைக்கு வார்த்தை வித்தியாசப்படுத்தி காட்ட வேண்டிய இடங்களில் ஒரு வார்த்தை கொக்கியுடனும் மற்றது முழுவதும் எழுதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்போ நம்ம இப்போ மேலே சொன்ன மாதிரியே இதே மாதிரி எழுதிக்கலாம். ஆனால் டிஃப்ரென்ஸ் பண்ணும். இப்போ பார்த்தே பாராதே ரெண்டுமே இப்போ நீங்கள் போடும்போது பார்த்தேன்றதுக்கும் அதே மாதிரி தான் வரும், பாராதேன்றதுக்கும் அதே மாதிரி தான் வரும். நீங்கள் இப்போ பார்த்தே இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தே நம்ம போடுறோம். சரிங்களா,
ஆல்ரெடி மேலே சொன்ன ரூல்ஸ் படி, இந்த ரூல்ஸ் படி பார்த்தேன்றப்ப ஓகே நம்ம பார்த்தே இப்படி போட்டோம், நெடில் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அதே பாராதேன்னு வருது சரிங்களா, அப்போ பாராதேன்றப்பையும் நம்ம இங்கேயும் நெடில் தான் வருது, அப்போ பர்ரு தே, அப்போ இதே ஸ்ட்ரோக் சேம் ஸ்ட்ரோக் தான் வருது. நம்ம இப்போ இப்படி தான் போட்டாகணும் மேலே சொன்ன ரூல்ஸ் படி. ஆனால் வந்து இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிற இடத்துல சேம் ஸ்ட்ரோக் வருது இல்லைங்களா, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்ட்ரோக் இப்போ பார்த்தே வந்து கட் பண்ணியும் பாராதேன்றதை வந்து ஃபுல் ஸ்ட்ரோக்காகவும் எழுதிக்கிறோம். அதை சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்போ ஒரு ஸ்ட்ரோக் இந்த மாதிரி சேமாக வரதுக்கு ஒரு ஸ்ட்ரோக் நம்ம கட் பண்ணியும் இன்னொரு ஸ்ட்ரோக்கு ஃபுல் ஸ்ட்ரோக்காகவும் எழுதிக்கிறோம் சரிங்களா. அதுதான் சொல்லியிருக்காங்க இந்த ரூல்ஸில். இன்னும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பாருங்கள். பார்வை பறவை கொடுத்துருக்காங்க, பார்வைன்றதை வந்து கட் பண்ணியும் பறவைன்றதை ஃபுல் ஸ்ட்ரோக் போட்டு எழுதியிருக்காங்க. அதேமாதிரி பொறுமைன்றதை கட் பண்ணியும் அதேமாதிரி பொறாமைன்றதை ஃபுல் ஸ்ட்ரோக்கும் போட்டிருக்காங்க. அடுத்தது ஒரு வார்த்தையின் ஆரம்பத்தில் நல்ல என்பது வந்தால் அதற்கு நான் இருக்கு இல்லைங்களா, நாளை இந்த இல் கொக்கி நம்ம யூஸ் பண்ணுறோம். நாவில் இல் கொக்கி அதை கட் பண்ணி எழுதணும் சரிங்களா. அப்போ நல்ல அப்படின்னு ஒரு வார்த்தையில் ஸ்டார்டிங்கில் வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம நாளை இல் கொக்கி நல் இல் சரிங்களா, நல் 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 சவுண்டு அதில் அந்த இது கட் பண்ணியிருக்கோம், குறியில் கட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அப்போ நல்ல என்பது சேர்த்து எழுதப்படும் சரிங்களா. அப்போ அதை வந்து நம்ம சேர்த்து இப்போ நல்லதுன்னு கொடுத்துருக்காங்க. நல்லதுன்றப்ப நல்ல நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ நல்லன்றதை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஸ்ட்ரோக் யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க சரிங்களா. அப்போ நல்லதுன்னு வரப்போ நல்ல இது சரிங்களா. அப்போ இது யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இது எங்கெங்கே வருது, அப்போ நல்லன்ற நல்லவை அப்படின்னு வருதுன்னா நல்ல வை சரிங்களா. அப்போ நல்லவை சரிங்களா. அப்போ இது வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது இப்போ நல்ல எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதேமாதிரி கொல்ல சரிங்களா. நல்லன்ற வார்த்தை எப்படி வந்து யூஸ் பண்ணுறோமோ அதேமாதிரி கொல்ல. ஒரு வினைச்சொல்லோடு கடைசியில் கொல்ல என்பது வந்தால் அதற்கு கல் இருக்கு இல்லைங்களா, அதை கட் பண்ணி எழுதணும். அது வந்து கொல்ல சரிங்களா. எக்ஸாம்பிள் வந்து கூடி கொல்லன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. என்ன கொடுத்துருக்காங்க, கூடி கொல்ல. கூடி கொல்லன்றப்ப கூடி கொல்லன்றது கல் சரிங்களா. அப்போ கல்லை கட் பண்ணி எழுதணும், அதுதான் வந்து கொல்லை சரிங்களா. அப்போ கூடி கொல்லை சரிங்களா. அப்போ கூடி கொல்லன்றது இப்படி தான் எழுதணும். அடுத்தது இரு கொக்கிகளுக்கு முன் சுழி சரிங்களா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ இந்த ஹெட்டிங்கே சாப்டரோட ஹெட்டிங் என்னது, குறுக்கிடும் உயிர்களும் கொக்கிகளுக்கு முன் சுழிகளும்னு பார்த்தோம். அப்போ இதில் வந்து குறுக்கிடும் உயிர்களும் நம்ம பார்த்துட்டோம். அதாவது இடையில உயிர்கள் இன்கேஸ் வந்து உயிர்கள் வந்துச்சு, இரு கொக்கியில் உயிர்கள் வந்துச்சுன்னா எப்படி எழுதணுன்றது இது வரையும் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த கொக்கிக்கு முன்னாடி இன்கேஸ் வந்து இது சுழி வந்துச்சு, அந்த சுழியை வந்து எப்படி எழுதணுன்றதை பார்க்குறோம் சரிங்களா. சுழினா இப்போ வந்து எக்ஸாம்பிள் உங்களுக்கு பார்த்தா புரிஞ்சிடும். இரு கொக்கியுடைய நேர்கோடுகளுக்கு முன் ஆரம்பத்தில் சா வடமொழி சாலாம் நம்ம சா வந்துச்சுன்னா அல்லது ஊக்குரிய சுழி வந்தால் கொக்கியுள்ள பக்கமாக அதாவது வலது பாட்டமாகவே அந்த சுழிகள் சேர்த்து எழுதப்படும் சொல்லியிருக்காங்க. இப்போ கரு இருக்கு இல்லைங்களா, கருவில் ஏதோ ஒன்று சரிங்களா. இங்கே வந்து கரு நம்ம பார்ப்போம் சரிங்களா. இப்போ இங்கே பார்த்துருங்களா கோரிக்கையில் என்ன பார்த்தோம், கரு தான் பார்த்தோம். இந்த கரு இருக்கு இல்லைங்களா, இந்த கருவில் இப்போ இன்கேஸ் வந்து இங்கே வருது சரிங்களா, ஒரு சா வருது அதுக்கு முன்னாடி. இப்போ ஸ்கோர்ன்ற இது வருதுன்னா நம்ம அதை எப்படி எழுதணுன்றது. இப்போ இது வருது இல்லைங்களா, சா இல்லைனா சா வடமொழி சா இல்லைனா இந்த மாதிரி வந்தால் எப்படி எழுதணுன்றது இப்போ சொல்லியிருக்காங்க சரிங்களா. அது வந்து என்ன பண்ணணும்னா வலது வாட்டம் சொல்லியிருக்காங்க. இதுதான் வலது வாட்டம், இது வலது வாட்டம். அதே வலது வாட்டம் நம்ம எப்படி ஸ்கர் போடுறோமோ அந்த வலது வாட்டத்திலேயே அது கூட சேர்த்து எழுதுறோம்னா அதுதான் வந்து ஸ்கர் சரிங்களா. அப்போ ஸ்கர்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், தமிழில் வந்து ஸ்கர் சரிங்களா. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம சீக்கிரம் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க சரிங்களா. சீக்கிரம்ன்றதை பார்க்கலாம் சரிங்களா. அப்போ சீக்கிரம்ன்றப்ப இங்கே கரு வருது, அதுக்கு முன்னாடி சா வருது இல்லைங்களா. அப்போ கருக்கு முன்னாடி சா வருதால சீக்கிரம் சரிங்களா. அப்போ சீக்கிரம் அப்படின்றப்ப இது இப்படி தான் எழுதணும் சரிங்களா. அப்போ சீக்கிரம்ன்றதை இப்படி தான் நம்ம எழுதணுன்றதை சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆனால் இல் கொக்கியிடப்பட்ட நேர்கோடுகளுக்கும் இல்லு கொக்கியிடப்பட்ட வளைவு கோடுகளுக்கும் சா சுழி மாத்திரம் கொக்கிக்குள் கொக்கி சுழி இரண்டையும் சுலபமாக தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் எழுதப்படும் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இது வந்து இப்போ தெரியாத மாதிரி இருக்கு இல்லைங்களா, நம்ம போடுறது கர்ரால் அதே மாதிரி போடுறதால நமக்கு தெரியலன்றாங்க. ஆனால் வந்து இல் கொக்கியிடப்பட்ட நேர்கோடு இல்லு அப்படின்னா இரு கொக்கியிடப்பட்ட வளைவு கோடு சரிங்களா. இதில் வந்து சா சுழி மாத்திரம் கொக்கிக்குள் கொக்கி சுழி இரண்டையும் சுலபமாக தெரிந்து கொள்ளும் வகையில் எழுதப்படும் சொல்லியிருக்காங்க. இப்போ இல் கொக்கி இடையில வந்து இப்போ சாப்பிட்றோன்னா அதை நம்ம தெரிகிற மாதிரி எழுதிக்கலான்ற சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்போ வல் இருக்குது வல்லில் இப்போ சேவல்ன்றது அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ சேவல்ன்றப்போ சேவல், அப்போ வல் ஸ்டோக்கு அது கூட சா வருது, அதை வந்து நம்ம இப்படி எழுத தேவை, நம்ம அப்படி போட்டோம்னா அது வந்து வேறு இப்படி எழுதக்கூடாது, அதை நம்ம தெரிகிற மாதிரி சரிங்களா. அப்போ சேவல் இப்படி எழுதிக்கலான்றதை சொல்லியிருக்காங்க சரிங்களா. இப்போ அதில் எக்ஸாம்பிள் வந்து இன்னும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். சுழியில் லா மட்டும் இருக்குது, அப்புறம் சா வருது சரிங்களா. அப்போ அந்த லாவில் சா, அப்போ சா வந்து நம்ம தெரியிற மாதிரி போட்டுக்கலாம், சுழி சரிங்களா. அப்போ சுழின்றப்ப அப்படி. அதே வந்து சகலத்திற்கும் சொல்லியிருக்காங்க, சகலம்ன்றப்ப கலை, அப்போ கல் போட்டுரும், அதில் வந்து சகல அங்கே ஒரு இது புள்ளி சரிங்களா. சகலத்திற்கும்ன்றப்ப இப்படி அதே பேசினார்ன்றப்ப பேசி நருன்றதை இங்கே சேர்த்து எழுதிக்கிறோம். அதில் வந்து சா வந்து உள்ளே போட்டு தெரியிற மாதிரி நமக்கு தெரியுது இல்லைங்களா. இப்போ பார்த்தா இதில் வந்து ஆனால் தெரியாது நம்ம போட்டிருக்கிறது சரிங்களா. அப்போ இது தெரியாது, இது வந்து தெரியாமல் இருக்குது. இதில் வந்து நீங்கள் கொக்கியும் சுழியும் இரண்டையும் சுலபமாக தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் எழுதிருப்போம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்தது நடுவிலே ஸ்கர் என்பது கீழ்கோடுகளுக்கு பின் வந்தால் அது கீழ்கண்டபடி எழுதப்படும் சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்கர் நான் சொன்னேன் இல்லைங்களா. அப்போ ஸ்கர் வந்து இப்போ நடுவில் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து எப்படி எழுதணும், ஃபஸ்ட் பிளேஸில் வந்தப்போ எப்படி எழுதணுன்றது, இப்போ சென்டரில் இப்போ நடுவில் வரப்போ எப்படி எழுதணுன்றது சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பேசுகிறவை எடுத்துக்கலாம். நம்ம
பேசுகிறவை சரிங்களா. அப்போ பேசுகிறவைன்றப்ப ஸ்கர்ன்றப்ப இங்கே தான் வருது. ஸ்கர்ன்றது சென்டரில் வருது. இப்போ சீக்கிரமில் ஸ்டார்டிங்கில் வந்துச்சு சரிங்களா. அப்போ சீக்கிரமில் ஸ்கர் வந்து ஃபஸ்ட்டில் வந்துச்சு, இது வந்து சென்டரில். சீக்கிரம்ன்றப்ப இப்படி எழுதிட்டோம் இல்லைங்களா, அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். அப்போ பேசுகிறவைன்றப்ப இப்படி போகணும் நம்ம சொல்லி சரிங்களா. அப்போ பேசுகிறவை அப்படின்னு போகணும் சரிங்களா. அப்போ இப்படி தான் நம்ம வந்து அந்த ஸ்ட்ரோக் வந்து நம்ம இப்படி தான் போட்டாகும். இதை வந்து நீங்கள் இப்படி போடக்கூடாது, இதுதான் வந்து கரெக்டான ஸ்ட்ரோக்கு. இப்படி போட்டிங்கன்னா அது தப்பு சரிங்களா. இப்படி போடக்கூடாது, இப்படி தான் போகணும். நம்ம ஸ்கர்ரை வந்து நம்ம இந்த டைரெக்ஷனில் தான் சுற்றணும் கையை வந்து சரிங்களா. அப்போ இந்த டைரெக்ஷனில் கையை சுற்றி இப்படி தான் போகணும். பேசுகிறவை சரிங்களா. அடுத்தது பயிற்சி கொடுத்துருக்காங்க 38. இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒன்று வந்து உங்களுக்கு தெரியுதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்கும் அதை செக் பண்ணிவிட்டு எத்தனை டைம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இதை டிக்டேஷனில் போட்டுருங்க. டிக்டேஷன் போட்டு உங்களால் வேகமாக எழுத முடியுதுன்றது செக் பண்ணிக்கங்க. இப்போ இருந்தே இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டிக்டேஷன் எழுத முடிஞ்சால் தான் பின்னாடியும் வந்து டிக்டேஷன் உங்களுக்கு எழுதுறதுக்கு வாட்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் பின்னாடி எழுதுறதுக்கு உங்களுக்கு ஸ்பீடு எழுதுறதுக்கு நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து டிக்டேஷனில் எழுதி பார்த்தா மட்டும்தான் ஸ்பீட் எழுதும்போது உங்களுக்கு வந்து கஷ்டமாக இல்லாமல் இருக்கும். நீங்கள் இப்போவே வெறும் சும்மா பார்த்து மட்டும் எழுதிட்டு அப்படியே அங்கே வந்து பின்னாடி ஸ்பீட் எழுதினீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீடு வரவே வராது, சுத்தமாக வராது. நீங்கள் ஒரு 10 ஸ்பீட் 20 ஸ்பீட் எழுதி அதுக்கப்புறம் டிக்டேஷன் எழுதினீங்கன்னா தான் உங்களுக்கு வரும். அதுக்கு நீங்கள் இங்கேருந்தே நீங்கள் வந்து டிக்டேஷன் போட்டு நீங்கள் எழுதி பழகினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீட் வந்து ஈஸியாக இருக்கும் சரிங்களா. அதனால் நீங்கள் இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது எத்தனை டைம் வேணால் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. உங்களுக்கு எத்தனை டைம் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து போதுன்ற அளவுக்கு தோணுதோ அத்தனை டைம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஆடியோ கொஞ்சம் வேகமாக போட்டு இதில் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே படித்து வேகமாக நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டோப் போட்டு பார்க்கணும் நம்மளால் போட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸசைஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் வந்து ஈஸியாக இருக்கும் சரிங்களா. அடுத்தது சுருக்கங்கள் கொடுத்துருக்காங்க. சுருக்கங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இங்கே அதிகாரின்றப்ப தா மட்டும் போட்டாங்க, அப்புறம் கரு சரிங்களா. அப்போ கரு அதிகாரி. அடுத்தது அபிப்பிராயம்ன்றப்ப பா பர் சரிங்களா. பா இந்த இடத்துல இந்த இடத்துல பர். அபிப்பிராயம் அபிப்பிராய பேதம் சரிங்களா. அப்போ அபிப்பிராயன்றதுக்கு ஃபஸ்ட்டு, அபிப்பிராயம்ன்றதுக்கு சரிங்களா. அபிப்பிராய பேதம்ன்றப்ப அபிப்பிராய தம் சரிங்களா. அப்போ பேதம் சரிங்களா. அடுத்தது இன்றியமையாதுன்றதுல ட்ராஸ் ஸ்ட்ரோக் போட்டிருக்காங்க. அடுத்தது இன்றி மா போட்டிருக்காங்க. அடுத்தது தா சரிங்களா. அப்போ இன்றியமையாது. அதற்குன்றப்ப தரு கு சரிங்களா. ஃபஸ்ட் பிளேஸில் போட்டால் அதற்கு. சமயம் சிதமாயின்றப்ப சம போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இச்சா ஸ்ட்ரோக்கு சரிங்களா. அப்புறம் தற்காலன்றப்ப தற்கால நிலைமைக்கு மட்டும் போட்டாங்க சரிங்களா. அப்போ தற்கால நிலைமை இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி எழுதி பார்க்கணும். பின்னாடி வந்து யூஸ் ஆகும் உங்களுக்கு, ஸ்பீடில் வந்து யூஸ் ஆகும். அதனால் இது வந்து ரெகுலராக வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரெகுலராக வந்து நீங்கள் டெய்லியும் ஒரு எக்ஸசைஸ் ஆரம்பிக்கும் சுருக்கங்கள் தனிக்குறி சொற்கள் இது எல்லாமே நீங்கள் வந்து டெய்லியும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பின்னாடி வந்து கண்டிப்பாக ஸ்பீட் வந்து யூஸ் ஆகும் சரிங்களா. எதிர்கால நிலைமைன்றப்ப நீங்கள் ஃபுல் ஸ்டோக் உட்காந்து எதிர்கால நிலைமைன்னு எழுதுறதுக்குள்ள ஸ்பீட் வந்து எழுதுறதுக்கு நம்மளால் கரெக்டாக வந்து டைம் பிக்கப் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் இந்த மாதிரி தனிக்குறி சொற்கள் சுருக்கங்கள்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வந்து நமக்கு ஸ்பீட் வந்து பிக்கப் வரும். அதனால் இதெல்லாம் வந்து இதை வந்து மற்ற இது கூட நீங்கள் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. தனிக்குறி சுருக்கங்களும் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்பீட் வரும்போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். எதிர்காலன்றப்ப கா அதுக்கப்புறம் சரிங்களா. அப்போ எதிர்கால நாளடைன்றப்ப நாளடை வில்ன்றப்ப இல் சரிங்களா. அப்போ நாளாவட்டத்தில்ன்றப்ப நாளா தா அதுக்கப்புறம் தில் சரிங்களா. அப்போ நாளாவட்டத்தில் பெருமை தங்கின்றப்ப பரு மா அப்புறம் இங்கிய அந்த பெருமை தங்கிய சரிங்களா. பிரஸ்தாபித்து அப்படின்றப்ப இஸ்தா மட்டும் சரிங்களா. அப்போ பிரஸ்தாபித்து அப்படின்றது. அடுத்தது தற்பொழுதுன்றப்ப தரு பா சரிங்களா. அப்போ தற்போது ரெண்டுத்துக்குமே அப்பொழுது ஆகிலும்ன்றப்ப அப்பொழுது ஸ்ட்ரோக்கு அதுக்கப்புறம் ஆகிலும் சரிங்களா. அப்போ கல் அப்பொழுது ஆகிலும் சரிங்களா. அடுத்தது காலா கிராமத்தில்னு சொல்லியிருக்காங்க. கால கிராமத்தில்ன்றப்ப கல் கரு இல்லு காலா கிராமத்தில் கல் கரு இல்லு சரிங்களா. அப்போ காலத்திற்கு ஏற்பன்றப்ப கல் கரு பா சரிங்களா. அப்போ காலத்திற்கு ஏற்ப மேற்படியார்ன்றப்ப மறு அது இந்த இடத்துல யாருக்கு இல்லைங்களா அது மறு யார் சரிங்களா. அப்போ ஒவ்வொருவருக்கும்ன்றப்ப ஒவ்வொரு வருக்கும் சரிங்களா. அப்போ ஒருவருக்குன்றப்ப ஒருவருக்கு வர் அப்படின்றப்போ ஒருவரோடு ஒருவர்ன்றப்போ ஒருவர். அதுக்கப்புறம் இன்னொரு வரு போட்டால் ஒருவரோடு ஒருவன்றப்போ ஒருவர் சரிங்களா. அடுத்தது எல்லாவற்றிலும்ன்றப்ப எல்லா ட்ரா சரிங்களா. இங்கே வந்து தெரியாத மாதிரி இங்கே ட்ரா வரும் எல்லாவற்றிலும் சரிங்களா. அடுத்தது சர்வகலா சாலை வா வந்து ஒமிஷனு கலா சாலை சர்வகலா சாலை. அடுத்து நல்லது பொல்லாததுன்றப்போ நல்லது ஆல்ரெடி பார்த்தோம், அப்படி தான் போடணும். அடுத்து பொல்லாதது கட் பண்ணிங்க அவ்வளோதான். பா வந்து கட் பண்ணிங்கன்னா நல்லது பொல்லாதது. அடுத்தது அதற்கு ஏற்றபடி அதற்கு பார்த்தீங்களா. அதற்கு அதில் ஏற்றபடிக்கு ஏற்றபடி சரிங்களா. அப்புறம் அவற்றைன்றப்போ சரிங்களா அவற்றை. அடுத்து சகோதரிகளின்றப்ப சகோதர களி அப்படின்னு போட்டால் இந்த அதுக்கப்புறம் களின்னு போட்டால் சகோதரிகளை. ஏன்னா இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம், அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறப்ப சகோதரர் அப்படி சகோதரிகளை தான் வரும். அதனால் நம்ம சகோதரத்தில் ஆரம்பிச்சு அடுத்து களி முடிச்சிட்டோம்னா இந்த மாதிரி நம்மளே கூட ஓனாக வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நமக்கு வேணுன்ற வார்த்தைக்கு நம்மளே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அது மேக்ஸிமம் புக்கில் இருக்கிறத வந்து யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா இது அவங்களே கொடுக்குறாங்க சரிங்களா. அடுத்தது வினை சுருக்கங்கள் நம்ம இப்போ ஆல்ரெடி பார்த்துருக்கோம். வினை சுருக்கங்கள் ததில் அது அந்த மாதிரி. அப்போ இதில் வந்து இன்னும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ததற்கு இப்போ ததற்கு இருக்குதுன்னா அடி போட்டுருணும் ஸ்டோக்கு இப்படி ஸ்டோக்கு போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் அடித்ததற்கு அப்படின்றப்ப தருக்கு. அப்போ அடித்ததினால் வந்துச்சுன்னா அடி போட்டு தது அதுக்கப்புறம் நாள் சரிங்களா. அப்போ அடித்ததினால் அடித்தீர்ன்றப்ப அடி போட்டு சரிங்களா. அடித்தனர்ன்றப்ப அடி போட்டு சரிங்களா. அப்போ அடித்தனர்ன்றப்ப அடித்தனர்ன்றப்ப அந்த மாதிரி நர் போட்டுக்கணும். அடுத்தது வரு இந்த வருக்கு வந்து இது பருக்கு இது நாளுக்கு இது மல்லுக்கு வந்து எம்மு அதுக்கப்புறம் மா எல் சரிங்களா. அடுத்தது மறு போனால்ன்றப்ப மறு நல்லு திருந்தாள்ன்றப்ப தரு இந்து போட்டோம் அப்புறம் ஆள் சரிங்களா. அப்போ
இதுதான் வந்து வினை சுருக்கங்கள். பின்னாடி இதை யூஸ் பண்ணுவோம். சும்மா இப்போ தெரிஞ்சு வச்சுக்கங்க இந்த மாதிரி. அடுத்தது சுருக்கத்தில் எழுதுகன்னு சொல்லி பயிற்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, கொடுத்ததற்கு அப்போ கொடுத்ததற்கு சரிங்களா, அப்போ கொடுத்ததற்கு இப்படி தான் போகணும் ஸ்ட்ரோக். இதே மாதிரி நீங்கள் ஒன்று வந்து எழுதி பார்த்துட்டு பின்னாடி கீ வச்சு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டிக்டேஷன் போட்டு எழுதிடுங்க. டிக்டேஷன் போட்டு எழுதிட்டு அடுத்தது பயிற்சி 40 கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் வந்து ஃபுல்லாத்தையும் வந்து உட்காந்து படிச்சு பாருங்கள். உங்களால் படிச்சு பார்க்க முடியுதுன்னு சொல்லிட்டு வேகமாக நீங்கள் படிக்கிற அளவுக்கு ப்ராக்டிஸ் வந்துடும். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து பொறுமையாக படித்தாலும் போக போக பார்த்த உடனே ஸ்ட்ரோக் இப்போ ஒவ்வொரு வரும் அப்படின்றப்ப இது பார்த்த உடனே டக்குனு ஒவ்வொரு சமயச்சதமாய் அப்படின்ற மாதிரி பழகுவது உடனே பார்த்த உடனே நீங்கள் படிச்சது மிகவும் அவசியம். சரிங்களா, இப்போ டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் அப்படி பார்த்த உடனே டக்கு அப்படி படிச்சுட்டு வந்துட்டே இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இங்கே ப்ராக்டிஸ் வந்தீங்கன்னா பின்னாடி நீங்கள் வந்து ஸ்ட்ரோக் ஸ்பீடில் எழுதும்போது உங்கள் ஸ்ட்ரோக்கை நீங்கள் வேகமாக படிக்க முடியும், டைம் வந்து பிக்கப் பண்ண முடியும். சரிங்களா, நம்ம வேகமாக முன்னாடியே வந்து படித்து அதை வந்து ட்ரான்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் டைம் வந்து நம்மளுக்கு வேணும். அதனால் நம்ம இங்கேருந்து அந்த ப்ராக்டிஸ் வந்து கொண்டு வந்துடணும் நம்ம. சரிங்களா, அப்போ ஒரு இது பயிற்சி பண்ணுறீங்கன்னா அந்த பயிற்சி வந்து ஃபஸ்ட்டு உட்காந்து நீங்கள் உங்களால் வந்து படிக்க முடியுதா, அந்த ஸ்ட்ரோக் என்னென்னு கண்டுபிடிக்க முடியுதான்றதை பாருங்கள். அடுத்தது கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிங்க. ஒன்ஸ் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் எத்தனை டைம் உங்களுக்கு வேணுன்றதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணதோட அப்படியே விட்டுறாதீங்க. பார்த்து எழுதிட்டு காப்பி பண்ணால் போதுமானா எத்தனை டைம் காப்பி பண்ணாலும் அது போதாது. நீங்கள் வந்து டிக்டேஷனில் வாயில் வந்து நீங்கள் படிக்கணும் வேகமாக. சரிங்களா, நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேகம் படிக்கணும் அப்படின்னா இப்போதைக்கு பொறுமையாக உங்களால் எழுதக்கூடிய வேகத்தில் படிங்க. போக போக ஆனால் ஒரு எக்ஸாமில் வந்து எந்த ஸ்பீடு வந்து படிக்கிறாங்களோ அந்த வேகத்துக்கு நீங்கள் படித்து பழகிடணும். சரிங்களா, எக்ஸாமில் வந்து 7 மினிட்ஸில் வந்து டிக்டேஷன் வந்து கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு வேகம் நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஆடியோ சாம்பிள் ஆடியோ இருக்கும். எந்த அளவுக்கு வேகன்றதை நீங்கள் அந்த அளவுக்கு வந்து வேகமாக இங்கேருந்து இந்த வார்த்தையெல்லாம் பழகிட்டு வந்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற ஸ்பீடில் வர வார்த்தைகள் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா, அதனால் அதுக்கெலாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. அதனால் இங்கேயே நீங்கள் வந்து அது அந்த அளவுக்கு வேகத்தில் படித்து எழுதி பழகிட்டிங்கன்னா பின்னாடி ஸ்பீடு வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா, அதனால் ஒவ்வொரு எக்ஸசைஸும் டிக்டேஷன் கொடுத்துட்டு அதையும் இந்த இதுவுமே கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு உட்காந்து படிச்சு பாருங்கள். தற்கால நிலைமையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா இப்போ நீங்கள் எல்லாத்தையுமே இதை வந்து படிச்சுட்டு வந்துருங்க. சரிங்களா, படிச்சுட்டு ஃபுல்லாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதுன்றதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், எத்தனை டைம் வேணால் எழுதி பார்த்துட்டு அதை ஒரு டிக்டேஷன் போட்டுருங்க. டிக்டேஷன் போட்டுட்டு இது ஃபுல்லாக நீங்கள் படிச்சது இருக்குங்களா, படிச்சது டிக்டேஷன் போட்டுருங்க. டிக்டேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டிக்டேஷனை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டு ஸ்ட்ரோக் போடுங்க. உங்களால் வந்து ஸ்ட்ரோக் வந்து அந்த எவ்வளோ வேகன்றது அது உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் வேகமாக போட முடியுதுன்னா வேகமாக டிக்டேஷன் போட்டு வச்சுங்க. போட்டு வச்சுட்டு அதை வந்து நீங்கள் போட்டு அப்படியே எழுதுங்க. சரிங்களா, டிக்டேஷன் போட்டுட்டு நீங்கள் புக் முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே ஸ்ட்ரோக் போட்டே வாங்க. போட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரோக் போட்டீங்க இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரோக் வந்து உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா பாருங்கள். புக்கில் இருக்க ஸ்ட்ரோக்கு நீட்டாக இருக்கும், நீங்கள் போடுற ஸ்ட்ரோக்கு உங்களால் ஐடென்டிஃபை பண்ணணும். சரிங்களா, அப்போ நீங்கள் போடுற ஸ்ட்ரோக்கில் தான் உங்களுக்கு கிளாரிட்டி வரணும். அதனால் இங்கேருந்தே நீங்கள் வந்து வேகமாக எழுத அதாவது டிக்டேஷன் போட்டு எழுத உங்கள் ஸ்ட்ரோக் ஐடென்டிஃபை பண்ணுற மெத்தட் இங்கேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸ்பீட்லேயே அதே மாதிரி தான். சரிங்களா, அப்போ ஸ்பீட் வரும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக மிஸ்டேக் வந்து வராமல் ஓரளவுக்கு உங்கள் ஸ்ட்ரோக் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். மேக்ஸிமம் தப்பு பண்ணுறதே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்து நீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஸ்பீட் எழுதும்போது ஸ்ட்ரோக் வந்து கொஞ்சம் பிளேஸ் மிஸ்டேக் அப்படி சொல்லிட்டு மிஸ்டேக் வரப்போ கரெக்டாக வந்து ஸ்ட்ரோக் வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியல, அவங்க ஸ்ட்ரோக் அவங்களால ஐடென்டிஃபை பண்ண தெரியல. அதனால் வந்து நிறைய மிஸ்டேக் வருது, ஸ்ட்ரோக் வந்து மாற்றி எழுதுறாங்க. சரிங்களா, அப்போ அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் வரக்கூடாது. நீங்கள் இங்கேருந்தே ஸ்பீட் மெத்தட் இங்கேருந்தே நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இங்கேருந்து நீங்கள் வந்து டிக்டேஷன் போட்டு இங்கேருந்து எழுதி பழகி உங்களுடைய ஸ்ட்ரோக் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். இந்த ஸ்ட்ரோக் வந்து நம்ம இப்படி தான் போடுறோம், இந்த ஸ்ட்ரோக் வந்து இது மிஸ்டேக் ஆகுது, இது மிஸ்டேக்லாம் சரி பண்ணணும், நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் போடுறோம், இது வந்து செகண்ட் பிளேஸில் போடணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி இங்கேருந்தே உங்களோட மிஸ்டேக்ஸ்லாம் கம்மி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்பீடில் வந்து மிஸ்டேக் வராது. நீங்கள் இங்கே ஃபுல்லாக வெறும் காப்பி ரைட் மட்டும் பண்ணிட்டு வந்து ஸ்பீடு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்ட்ரோக் நீங்கள் பொதுமையாக இப்போ பார்த்து எழுதும்போது அழகாக தான் எழுதுவோம் எல்லாருமே. சரிங்களா, அதனால் வந்து அழகாக கண்டுபிடிச்சிடலாம். அது வந்து எல்லாருக்கும் ஈஸி தான், நம்ம பார்த்து எழுதி அழகாக வந்து கண்டுபிடிக்கிறது. அதே வந்து படிக்கும்போது எழுதி அது கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம எடுத்து பார்க்கும்போது என்ன ஸ்ட்ரோக்னே நமக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியாது. அப்போ அந்த ஐடென்டிஃபிகேஷன் இதுதான் நம்மளுக்கு வேணும். அதனால் நம்ம அந்த மாதிரி கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம இங்கேருந்து அந்த ப்ராக்டிஸ் வந்து கொண்டு வந்துட்டோம்னா ஸ்பீட் வந்து ஈஸியாக வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதனால் நான் சொன்ன மாதிரி இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து வாசிச்சு பார்த்துட்டு அதை என்ன பண்ணுங்க, ஒரு எத்தனை டைம் வேணுமோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிக்டேஷன் போடுங்க. உட்காந்து டிக்டேஷன் போட்டுட்டு எந்த அளவுக்கு வேகமாக உங்களால் எழுத முடியுமோ அந்த அளவுக்கு வேகமாக நீங்கள் ஆடியோ போட்டுட்டு அதை வந்து நீங்கள் எழுதி என்ன பண்ணுங்கள், எழுதி அந்த ஸ்ட்ரோக் வந்து படிச்சு பாருங்கள். திருப்பி உங்கள் ஸ்ட்ரோக் சரிங்களா, புக்கில் இருக்க ஸ்ட்ரோக் இல்லை, உங்கள் ஸ்ட்ரோக்கை திருப்பி படிச்சு பார்த்துட்டு அதில் வந்து உங்களால் கரெக்டாக ட்ரான்ஸ் பண்ண முடியுதா, கரெக்டாக வந்து அந்த வார்த்தை அந்த ஸ்ட்ரோக் வந்து என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு பாருங்கள். அப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியல, என்னென்ன தப்பு பண்ணியிருக்கணும் அதையும் நோட் பண்ணுங்கள். என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்க அதை திருப்பி ஒரு டைம் உட்காந்து எழுதிட்டு தப்பு பண்ண எல்லாத்தையும் திருப்பி வந்து ஒரு டைம் வேணால் எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த எக்ஸசைஸ் போங்க. சரிங்களா, இதுதான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மெத்தட். சரிங்களா, சரி, இதோட வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்து 13வது எக்ஸசைஸ் தாக்குக்கி வந்து அடுத்த இதில் பார்ப்போம். சரிங்களா, தேங்க்யூ ஆல்.